அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவுக்கு என்ன அழைத்த மெட்ரோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இமீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ சேகர் மெட்ரோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். முரளி சார் இல்லை, புது வசந்தர் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடுறது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேரம் ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா சார்லி பாபு, இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டு இருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸ் அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தோன்னே அது ஒரு உதயா டயத்தில் இந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமல கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்க, அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின் அப்படி இப்படி போயிடுங்கன்னு நினச்சி அவங்களை எழுத்துனுட்டார் விட்டா சார். அப்படியே தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மேலும் பெரிய லெவலில் வளர்க்க. அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்து இந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட் சார், என்ன சார் அதே மாதிரி பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ சார். நேசிப்பாயா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ஆர்யாவை முரளி அவர்களின் இளைய மகன் முரளி ஆகாஷ் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து கட்டித் தழுவி வரவேற்றார். இன்னும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். வெல்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியா இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது உடம்பு? இதுக்குதான் மைக்க மாட்டீங்களாப்பா? சரி, வீட்டில் சும்மா இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நினைக்கிறேன். சார் வீட்டில் சும்மா இருந்தால் நாங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பட் as I said, you've been so inspiring to so many people and every time we look forward. ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்தில் எப்படி இருப்பாரு, உடம்பு ஏற்றி இருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்லை அழகாக சாமிங்க அப்படியே அப்டேட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் திஸ் இஸ் அ வெரி
stage because Akash அவங்களோட launch and also Nesipaya is going to be very special to Tamil film audience. நீங்க ஒரு சில வார்த்தைகள் First of all, congrats Akash. Very happy you made the debut with my favorite director, Vishnudhan. எனக்கு கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்து மரியாதை பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பட் என்னன்னா ஐம் டெல்லிங் யூ Akash, ஏன்னா ஒர்க் பண்ணதுனால இஸ் ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வம்பு இருந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் எனக்கு குட் வே. இப்போ நைன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்ன விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கேன்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு ஸ்டைல். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். ஐ திங்க் இஃப் யூ கிவ் 100 crores he'll look it like make it look like 1000 crores. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் இல்லையா காஸ்டியூமர் தான் சொல்கிறாங்க. ஷி ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்களுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க. ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, I'm sure. ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film, definitely posters are cut on, visuals are cut on, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film. So wishing you the best, and I'm so happy for Vishnu. I request him to do more films in Tamil. Tamil films, please. ஸோ பட் ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் வந்து இது ஒரு வருஷத்தில் 2 படம் பண்ணோம், அடுத்த வருஷத்தில் 2 படம், அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ், வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ப்ளீஸ் பிரதர், வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் வித் மீ. So happy Nayan is come and supported the entire event, and it's like a family function for all of us. It's so good to see the Vishnu and Anu back in Anu is always here back in Tamil. So and it was super sir, very happy for you. And ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure like you said, you got the best person for this film, best for the person for the launch. Sneha, congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்கு முடிச்சிருங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாதியா தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கோம். அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, thank you so much. இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்கள பத்தி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டர் வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஹீரோயினோட